Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு 2 hours முன்னாடி. ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளோட துபாயோட டே 6 vlog தான் வந்திருக்கணும். அத பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு வேட்டையன் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூன்றது பண்ணிடலாம். So vlog பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்துரும். So கொஞ்சோண்டு டிலே பட் ஒரு வர்த்தான vlog-ஆ இருக்கும். So வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 hours ஆகுது. ஒரு 1.3 million வியூஸ் காட்டுது. பட் ரியல் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 million மேலேயே போயிருக்கும். அண்ட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட மூவி அமிதாப் பச்சன்ல இருக்காங்க. ஸோ ஞானவேல் அவர்கள். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பேக்கேஜாக இருக்க போது. அண்ட் முக்கியமாக அனிருத் அவர்கள் எப்படி மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எனி டிலேஸ் பார்த்துருவோமா. அண்ட் யார் யாருக்கு பர்த்டேவோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் விஷஸ். அண்ட் 3, 2, 1 ஓகே. ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ், சமூகத்தில் அக்கறையாக இருக்கிற ஒரு மூவி நினைக்கிறேன். அக்கறை காட்டுற ஒரு மூவி. அனிருத் 73 வயசு. செல்யூட். இந்த டைட்டில் கார்டு தாங்க அங்க மேட்ரு. அமிதாப் பச்சன். அனிருத், நீயா தலைவா இப்படி மியூசிக் போட்டிருக்க? இவ்வளோ அமைதியா, ரொம்ப சைலண்டா போட்டிருக்காரு மியூசிக். டைரக்டருங்க, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் பண்ணணும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப டமால் டுமில் போடாம சாஃப்டா. 73 வயசு. இன்னும் அந்த டைலாக் டெலிவரி பாத்தீங்களா? அவரே டப்பிங் கொடுக்குறாரு. ஓ மியூசிக் என்ன லுக்குப்பா. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட தப்பில்லை ஜட்ஜ் சார். கூஸ் பம்ப்ஸ் கைஸ். இந்த ஒரு பிஜிஎம் வாவ். கிலோமின் ராஜ் ஓடு வேற மாதிரி. வா, இந்த பிஜிஎம் தாங்க. அனிருத் இவ்வளவு ஷார்ப்பா ஒரு மாதிரி ஸ்லோவா போட்டிருக்காரு. எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். மங்காயா. வேட்டையன் அக்டோபர் 10 வேர்ல்டு வைட் ரிலீஸ். வேற மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இட்லிக்கு சாம்பார் சட்னி தான் ஒரு காம்பினேஷனு. இட்லிக்கு சாஸ் தொட்டுன்னு சாப்பிட முடியுமா? அதே மாதிரி பொங்கல் அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பினேஷனு. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் அப்படின்னா அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருந்தால் தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்றது வரும். அண்ட் மனுஷா 73 வயசு ஸ்டில் இஸ் லைக் லுக்கிங் கைண்ட் ஆஃப் பீஸ்ட். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதுக்கு பெரிய செல்யூட். அண்ட் இப்போ ஏதோ உடம்பு சரியில்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் ரெக்கவரும் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனிருத் ஐ திங்க் ரொம்ப சட்டில்டாக அமைதிக்கு பெயர் தான் சாந்தி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக மியூசிக் பண்ணியிருக்காப்புல இந்த மூவிக்கு. ஐ திங்க் அது டைரக்டரோட ஒரு ஃப்ளேவர் போல். அமிதாப் பச்சன் அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் விடுங்க. என்டையர் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர், தலைவர் அனிருத் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. நடிக்கிறது எல்லாமே ஜாம்பவான்ஸ். நம்ம ஃபஹாத் இருக்காரு, சொல்லவே தேவையில்ல அவரோட ஆக்டிங்லாம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி நினைக்கிறேன். நான் நினச்சா வேட்டையன் அப்படின்னும் போதே தெர் இஸ் சம்திங் இன் இட்னு. நம்ம மனுஷன் இதில் ஒரு போலீஸாக இருக்கார். அண்டு நடக்கிற அநீதி சட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஸ்டோரி நினைக்கிறேன். இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஒரு நல்ல இம்பேக்ட் கொண்டு வரும். சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற சில மூவிஸு. அண்ட் இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸ் அதில் நடிக்கும்போது அந்த மெசேஜ் எங்கே போய் சேரணுமோ அங்கே போயிட்டு சர்ன்னு சேர்ந்துடும். ஐ திங்க் அந்த வகையில் இந்த மூவி அடிச்சு தூக்கி சாப்பிட்ரும் போல். அண்ட் இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. சாரி கொஞ்சம் டிலேவாக நம்ம ரிவ்யூன்றது பண்ணியிருப்போம். அண்ட் ஓகேங்க, சூப்பராக இருக்குது. அது தலைவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது பங்கமாக இருக்குது. லெட்ஸ் சி. ஏன்னா 73 வயசில் அவரோட மூவிஸ்க்கு இன்னும் அவரே டப்பிங்ன்றது ப்ராப்பராக பண்ணுறாரு. அந்த வாய்ஸில் எந்த ஒரு பிசுரே தெரில பார்த்தீங்களா? அந்த ஷிவரிங்கு எதுவுமே சூப்பராக டப்பிங் பண்ணியிருக்காரு. படம் நடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த முழு படத்துக்கு உட்காந்து டப்பிங் பேசுகிறது அதை விட ஒரு பெரிய தலைவலி. ஐ திங்க் இட்ஸ் லைக் எ ட்ரூலி சூப்பர் ஸ்டார். நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு வேட்டையன் ட்ரெய்லரில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு நம்மளோட vlog வந்துடும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது.
அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் நல்லடி. காதல் என்று அது போய்தானோ தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.